மாநகராட்சி 196வது வார்டுக்கு உட்பட்ட கண்ணகி நகரில் கவுன்சிலர் அலுவலகம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சம்பத்குமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சம்பத்குமார் வணக்கம். கவுன்சிலர் அலுவலகம் மீது நாட்டு வெடிகுண்டை வீசியவர்கள் யார் யார்? இது குறித்த முழு விவரங்கள். நவீனா, சென்னை கண்ணகி நகர் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய மாநகராட்சி கவுன்சிலர் அலுவலகத்தின் மீது மர்ம நபர்கள் நாட்டு வெடி போன்ற வெடிப்பொருட்களை வீசியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாநகராட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய சாலையில் இறுதி ஊர்வலம் ஒன்று அலுவலகம் முன்பு சென்ற சில நிமிடங்களில் இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சிலர் திடீரென இந்த மாநகராட்சி அலுவலகத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு போன்ற பொருட்களை 2 வெடிகுண்டு பொருட்களை வீசியுள்ளனர். வீசப்பட்ட அந்த வெடிப்பொருட்கள் பலத்த சத்தத்துடன் வெடித்ததால் அந்த அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு உடனடியாக வெளியேறியுள்ளனர். அதேபோல் இந்த வெடிப்பொருள் வீசப்பட்டதில் அலுவலகத்தின் முன் இருந்த டியூப்லைட், பெயர் பலகை மற்றும் தலைவர்களின் புகைப்படங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து மாநகராட்சி பணியாளர்கள் அளித்த தகவலின் பேரில் கண்ணகி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது இந்த சம்பவத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு இந்த வெடிப்பொருட்களை வீசிய நபர்கள் யார் என்பது குறித்தும் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அதேபோல் சென்னை போன்ற நகர்ப்புறங்களில் நாட்டு வெடிகள் வெடிப்பதோ அது விற்பதோ தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இறுதி ஊர்வலத்தில் இது போன்ற தடை செய்யப்பட்டுள்ள வெடிப்பொருட்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. வெடிப்பொருட்களை வீசிய மர்ம நபர்கள் குறித்து தற்பொழுது காவல்துறையினர் தீவிர விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை கண்ணகி நகரில் கவுன்சிலர் அலுவலகத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டு இருக்கிற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சம்பத்குமார்.